முதலாக இறைவன் படைத்த தன்னை ஒன்றாக தமிழ் செய்கின்றனர். தமிழக அரசும் தமிழ் வளர்ச்சித் துறையில் இணைந்து பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நடத்துகின்ற திருக்குறள் திருப்பணிகள் கன்னியார் துறையிலே திருவள்ளுவரின் துறை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகின்ற காரணத்தை கொண்டு இந்த திருக்குறள் திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அராத மலையிலும் தமிழை என் மலை நடத்துவதற்காக வந்திருக்கின்ற என் அன்பிற்கிய பாதுகாப்பு அனைவருக்கும் என் பணிவான வழக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு திருக்குறளை பற்றி பேசுவதற்கு திருக்குறள் இன்றைக்கு கூடியிருக்கின்றன. முதல் மற்றும் இரண்டாவது வாரம் நிகழ்வு கொண்டிருந்தேன். அதற்கடுத்து நான் வரவில்லை. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாரிக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை. உண்மையிலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நான் பேசுவதற்காக அல்ல, எனக்கு சொல்லிக் கொடுத்த 3 ஆசிரியர்கள் இதே பள்ளியில் தான் படித்தேன். அந்த வகுப்புதான் நான் படித்தேன். இதே மாதிரி மழை பெய்யல ஒரு நினைவு கப்பல் செஞ்சு விட்டோம். ஒரு 12 மணி மதிய நேரம் கப்பல் செய்து விட்ட ஒரு நினைவு திருவிழா வந்திருக்கோம். இந்த நினைவு வந்த ஐயா சாத்தராஜையா அவர் வந்திருக்கிறார். உண்மையிலேயே அவர் நினைவு இடத்தோட அவர் சிறப்பாக பார்க்கிறார். என்னுடைய சிவகணத்தை ஐயா அவருடைய நினைவு நாளைக்கு 1வது 7வது படித்தார். அது இன்னும் ஒரு அழகு அப்படின்னா கண்ணறி அவர்கள் அப்பதான் வேலைக்கு சேர்ந்து இப்படி தேவகன் தலைமையாளர் அவரை அறிமுகம் பண்ணி வைத்து பேசணும் போது ஐயா பேசிய முதல் வார்த்தை பாராட்டக்கூடிய ஒரு குறிப்பை கூட்டுகள் கூட்டி நிறுவனம் தருவது கூட்டிய விஷயமா இந்த வார்த்தை நிற்கிறது. முதல் வார்த்தை 20 வருஷம். அதற்கடுத்ததாக இந்த 3 ஆசிரியர்கள் இன்றைக்கு நான் பேசுகின்ற இந்த வாய்ப்பை கொண்டு கிடைத்தது உண்மையிலேயே திருவள்ளுவர் இன்றைக்கு கூறியிருக்கிறேன். நான் மட்டத்த மகிழ்ச்சி நான் பேசுவதையோ அடுத்த நிகழ்வு அந்த மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டிருக்கிறது. எல்லா பாடத்தையும் படித்து முறையை நான் கூறுகிறேன். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடி வச்சுட்டு போன ஒரு நாள் இப்ப பேசுறேன். அவனை பற்றி நமக்குதான் ஒரு தேவை இருக்கும். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க நமக்கு ஞாபகம் இல்லை. எந்த பூத்துல பிறந்தவங்க ஞாபகம் இல்லை. இப்ப போய் அதை போய் தேடிட்டு வாங்க. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடுற பாட்டு என்ன கிடைச்சிருக்கோம்? எத்தனாவது சாமி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம்? எத்தனை பேருக்கு கொடுக்காம இருக்கோம்? பேர் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் கொடுக்காம இருக்கோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் காண்போம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எழுதி வைத்த சூழல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மேல எல்லாத்துக்கும் ஒரு பற்று போல, அவர் மேல எல்லாத்துக்கும் ஒரு பற்று. 350வது சூழல் பற்றுக பற்றா பற்றினை அப்பற்ற பற்றுக பற்று விடுங்க பற்றுங்கிற ரோல்கள் 6 இடங்களில் வரும். அதனால தான் தெரியல 6வது கூட பிடிச்சிட்டாங்க. அவர் ஊத்துறது வெள்ளைக்கார சட்டை அது ஒரு, அவர் ஊத்துறது குருவாய் அது ஒரு, அவர் ஊத்துறது வெள்ளை வேட்டி அது ஒரு. திருவள்ளுவர் எதை சொன்னாலும் சொல்லவில்லையோ, ஆனால் இவர்கள் உடையிலேயே மிக கவனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் வள்ளுவரின் பொருளை விட அவர்களுக்கு இப்போது அவர் தேவைப்படுகிறார். பற்றையா 6 என்ன விஷயம்? எதை பிடிக்க வேண்டும் ஒரு மனிதன், அதை பிடித்தால் அவன் வாழ்வில் முன்னேறுவார் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை கூட நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க வள்ளுவருக்கு ஜீன்ஸ் போட பார்க்க முடியுமா? ஏன் போடக்கூடாது? நாம புரியுங்க, வள்ளுவருக்கு ஜீன்ஸ் போட பார்க்கலாம். ஒரு சூழலுக்காக ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். ஜிஏ போன்றவர்களும் வீரமாக முனிவர் அவர்களும் மொழிபெயர்ப்பு செய்வதை படித்த பொழுது அங்கே படிக்கின்ற மனிதர்கள்
தன்னுடைய பார்வையை வைத்துதான் வள்ளுவனை பார்த்திருக்கிறார்கள். இப்போது வள்ளுவன் ஜீன் சென்றிருப்பானா இல்லையா? அங்கிருப்பானா இல்லையா? வள்ளுவன் சொல்வது பிறந்த குழந்தையை போல, அதுவும் இந்த நொடி பிறந்த குழந்தையை போல, அது உண்மையானது, சத்தியமானது. சத்தியம் என்னைக்கும் குழந்தை வடிவத்தான் இருக்கும். அதற்கு நீங்கள் எந்த ஆடையை உடைத்து பார்த்தாலும் அந்த ஆடை மிக கச்சிதமாக இருக்கும். இது சத்தியம். இது நிதர்சனமான உண்மை. சுஜாதா, அதனால சொல்ற எழுத்தாளர் சுஜாதா, இன்னும் 1800 ஆண்டுகள் கழித்து வள்ளுவரோடு நீங்கள் கை கொடுக்க வைத்தாலும் வள்ளுவர் உங்களோடு கை கொடுக்குவார். இன்னும் 1800 வருஷம் கழிச்சு. ஏனென்றால் சத்தியம் என்றைக்கும் சூரியனை போல இந்த உலகில் உழைத்துக் கொண்டே இருக்கும். அது எப்போதும் மறையாது. காலம் மாறினாலும் மேகங்கள் மறைத்தாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புக்குள்ளே நான் வருகின்றேன். கல்வி என்ற ஒரு அதிகாரம். நான் வேறொரு தலைப்பில் திருக்குறளை பற்றி சிந்தனை செய்து வைத்திருந்தேன். ஆனால் அப்பா அவர்கள் கேட்ட உடனே கல்வியை பற்றி பேசுவா, இந்த வரைக்கு யாரும் பேசலாம். கல்வின்னு நமக்கு தெரியும். சின்ன வயசு வேறுபட்டு 10 குரல் எடுத்து பேசணும் அப்படின்னு முதல் குரலை கொஞ்சம் யோசிக்க விஷயம். முதல் குரலை யோசிக்க விஷயம். 3 விஷயங்கள் சொல்கிறேன். முதல்ல, வள்ளுவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வள்ளுவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கூர்ந்த மதியோடு எனக்கு பிடிக்கும்ல, உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்காது. ஏன் காரணம் சொல்றேன். பயங்கரமான கணிய முடிச்சாரு. நான் சொல்லுறது ஒரு உதாரணம் சொல்லிட்டு போனேன். பயங்கரமான கணிய முடிச்சாரு. உண்மையிலேயே பயங்கரமான கணிய முடிச்சவர்கள். உண்மையான உண்மைன்னு ஒன்று இருக்கு. உண்மையான உண்மைன்னு ஒன்று இருக்கு. உன்ன மாதிரி இருக்கிற உண்மைன்னு ஒன்று இருக்கு. உண்மையான உண்மை இருக்கு. உன்ன மாதிரி இருக்கிற உண்மைன்னு ஒன்று இருக்கு. நம்ம பார்க்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஐயா சொல்லிக் கொடுப்பது, மாமா சொல்லிக் கொடுப்பது, ஐயா சொல்லிக் கொடுப்பது. கற்க, கசடர, கற்பவை, கற்பவை, நிற்க, அதற்காக பின்னாடி குட்டி பசங்க கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப வெளியே முடிச்சாங்க சொன்ன யோசிச்சு பாருங்க. கற்க, ஏவல் கட்டளை பொருளில் வள்ளுவன் எழுதிய முதல் பாடல் இந்த பாடல். நான் அரசியல் அதிகாரத்தில் சொல்கின்றேன். இறைமாட்சிக்கு அடுத்து வைத்திருக்கின்ற அதிகாரம் இந்த அதிகாரம் கல்வி. இந்த அரசியல் அதிகாரத்தில் ஏவலில் வள்ளுவன் ஒரு பொருளை கூட எழுதுவது. ஏன் எழுதுவ? படி படி படி. பரீட்சானா நீ மட்டும் இல்ல, இந்த ஊர் உருப்படும். இந்த ஊர் உருப்பட்டா இந்த நாடு உருப்படும். அதான் சொல்லலாம். சரிங்களா? நிற்க அதற்காக, நிற்க அதற்காக. இப்ப ஒரு சின்ன வார்த்தை தருவோமா? முதல் வழியை போட்டு இறுதி வழி அப்படியே வச்சுக்கலாம். நிற்க அதற்காக அப்படியே நிற்கணும். கற்க, நிற்க அதற்காக போடுவதா? கற்க படிச்ச மாதிரி நில்லு. அடுத்த ஒரு வார்த்தை கற்க, கசட, நிற்க அதற்காக. படி எது கசடோ அதை நீக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப கசட நீக்கலாம். கற்க, கற்பவை, நிற்க அதற்காக. கற்க, கற்பவை. படிக்க வேண்டியது உருப்படியா பற்றியா? படிச்ச வச்சு நிற்கலாம், உருப்படியா இருக்கும். சரிங்களா? இப்ப கசடனையும் தூங்கிடலாம், கற்பவையும் தூங்கிடலாம். கற்க, கற்பவை, நிற்க அதற்காக. படி என்ற ஒற்றை ஏவல் வார்த்தையை வைத்துக் கொண்டு நீங்கள் வார்த்தை விளையாட்டை திருவள்ளுவரில் பயன்படுத்தினால் இந்த குரல் மட்டும்தான் அதற்கு பொருந்தும். என்னை சிற்றர்கள் கேட்குமாறு சொல்றேன். அப்ப வள்ளுவன் எழுதிய முதல் குரலை படி படி படி. கற்க என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நாம் எதையெல்லாம் கற்பனை செய்ய வேண்டிய முடியுமோ அதையெல்லாம் கற்பனை செய்ய முடியும். இந்த பாடலுக்கு நான் அறிந்தவர்கள் தமிழகத்தின் எல்லா வேலைகளிலும் எல்லா அறிஞர்களும் எல்லா பொதுமக்களும் சொல்கின்ற வார்த்தை அந்த குரலில் துணிக்காலே கிடையாது. துணிக்காலே இல்லாத குரல். நீ துணிக்காலே யாரும் இல்லாமல் சொன்னால் ஒரு சொந்த காலம் நிற்கலான்னு சொன்னாங்க. ஆனா வள்ளுவன் இதை தாண்டியும் யோசிச்சிருக்கிறான். இப்படி யோசிச்சிருக்குமா? இப்ப சொல்லுங்க, சாதாரண
கண்டுபிடிச்சு ஆகணும்னு. இப்ப கசட அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். உண்மை மாதிரி இருக்கிற உண்மை உண்மையான உண்மை. நீ ஆசிரியர் பேசினாங்க, தம்பி கவனம் இருந்தாங்க. தீபகை பொண்ணை என்ன மூன்று பக்கம் தீபகை பொண்ணா, மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்படுவது தீபகற்பம். அதானே இப்ப பேர் மாசம் சென்னையில மழை விழுப்பு வாங்கிட்டு இருந்தோம், இங்கே மழை விழுப்பு வாங்கிட்டு இருந்தோம். கடல்ல ஒரு கப்பல் போகுது, கடல்ல கப்பல் போகுது. அந்த கப்பல்ல புயல் அடிச்சிருச்சு. புயல் அடிச்சோட கப்பல் என்ன ஆகும்? உடஞ்சி போச்சு. கப்பல்ல புயல் அடிச்சு கப்பல் உடஞ்சி போச்சு. இப்ப அந்த கப்பல் என்ன ஆகும்? தண்ணீரை மூழ்கும். ஐயா தண்ணீரை மூழ்குதா? தண்ணீரை மூழ்கி அந்த கப்பல் எங்க நிற்கும்? தரையில. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தண்ணீர் அடிக்குது. மூணு பக்கம் தண்ணி இருக்கு, ஒரு பக்கம் தான் தரை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப தரை இருக்குன்றீங்க அப்படி இல்லையா? உண்மையை மாதிரி இருக்கின்ற உண்மை வேறு, உண்மை வேறு. இது உண்மை மாதிரி இருக்கின்ற உண்மை, உண்மை மாதிரி இருக்கின்ற உண்மை. அப்ப உண்மையான உண்மை என்ன? அதைத்தான் வள்ளுவர் சிந்திக்க சொல்கின்றார். அதைத்தான் வள்ளுவர் சிந்திக்க சொல்றான். அப்ப உண்மை மாதிரி இருக்கிறது என்ன உண்மை சொல்றான்? 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புதுமைய கோட்பாடு தான் இருந்துச்சு. சயின்ஸ்ல தெரியும், சாதனை அப்படின்னு ஒரு அறிவியல் சொன்னோம். 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புதுமைய கோட்பாடு, பூமிதான் சென்டர்ல இருக்கு, மற்ற பொருள்கள்லாம் சுற்றி வருது. கோப்பர்னிக்கஸ் ஒரு அறிஞர் கொண்டா இல்ல இல்ல, சாதனை சொன்னது தவறு. சூரியனை மையமாக வைத்துதான் கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன. அது எட்டாவது அப்ப அவர் சொல்றது 9 இப்ப 8. இப்ப உண்மையான உண்மை 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாதனை சொன்னது உண்மை, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கோப்பர்னிக்கஸ் சொன்னது உண்மை. இதுதான் உண்மையான உண்மை. நான் இதுவும் மாறும். உண்மையான மனிதன் இவையெல்லாம் தன் அனுபவத்தின் மூலமாக புதிது புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கின்றானோ அப்பொழுது இந்த உண்மையெல்லாம் பொய்யாக போய்விடும், அந்த உண்மையெல்லாம் நிற்கும். அதனாலதான் சொன்னான் கஷ்டக்கார புரிஞ்சிச்சா? உண்மையான உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கணும், உண்மையான மாதிரி இருக்கிற உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒற்றை குரலுக்கு இத்தனை அர்த்தங்களை சொல்லப்படுகிறது என்றால் யோசிச்சு பாருங்க. அடுத்த அதிகாரம் படி புத்தகத்தை 413ஆம் குரல் கேள்வி அப்படின்றாங்க. கேள்வி அப்படின்றாங்க சொல்றான். கத்திர நாயினும் கேட்க ஒற்கத்தில் மூன்றாம் துணை என்ன சொல்றான்? ஒரு படிக்கிறதுக்கான வகுப்பு தான் பரவாயில்லை. அறிஞர்கள் பேசுற பேச்ச கேளு. அறிஞர்கள் பேசுற பேச்ச கேட்டா கண்டிப்பா என்ன, கண்டிப்பா அறிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சும்மா நிக்கணுங்க. ஒரு குரல் 415 குரலை சொல்லிட்டு 416 குரலாக நினைத்தாலும் நல்லதை கேட்க, நினைத்தாலும் ஆந்திரப்படுத்த கேட்டா அறிவுரை சொன்னேன். ஆனா அதை கொஞ்சம் மாற்றி கொள்ளலாம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. எதை கேட்கணும்? நல்லவை எவ்வளோ அதை கேட்க வேண்டும். தாமரை சொன்னதும் நல்லதுதான், கோப்பர்னிக்கஸ் சொன்னதும் நல்லதுதான். அதை எது உண்மை என்பது இந்த சமூகத்திற்கு, இந்த மண்பாறை உலகத்திற்கு, இந்த மாநில சமுத்திரத்திற்கு எது நன்மை செய்கிறதோ அதுவெல்லாம் உண்மை, அதுவெல்லாம் நன்மை. அதான் மற்றவர் திருப்பி திருப்பி சொல்றான். படிப்பது மட்டும் கல்வி அல்ல, நீங்கள் உங்கள் இரு செவிகளின் வழியாக கேட்பதும் கல்வி. அந்த கேட்பதிலும் நல்லவை மட்டுமே கேளுங்கள், கேட்பதிலும் நல்லவை மட்டுமே கேளுங்கள். நீங்கள் கல்வி கற்க வேண்டியது உங்களிடம் இருந்துதானே ஒழிய மற்றவர்களிடம் அல்ல. கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகவல் கொடுங்க. நேற்று ஒரு நிகழ்வு, உத்தரப்பிரதேச ஒரு நிகழ்வு.
சொன்னீங்கல்ல, இப்ப இந்த பேப்பரை ஒட்டணும். பசங்க எல்லாம் ஒட்டிடணும்னா ஏன் பசங்க எல்லாம் ஒட்டிடலாம்ல, இந்த பேப்பர் எக்ஸாம் கொண்டு ஒட்டிடலாம். சரிங்களா? அது உண்மையான உண்மை தானே? உண்மை. எனக்கு இப்ப கீழே விழுந்து இந்த இடத்துல என்னுடைய தோல் கீறிக்குச்சு, எடுத்துக்கிச்சு, காயம் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மருத்துவர்கிட்ட போய் அண்ணா அண்ணா சொல்லிட்டாரு, நானு ஆயிரத்துக்கு தையல் போடணும், ஆயிரத்துக்கு தையல் போடணும். உத்தரப்பிரதேச உண்மையான ஒரு விளையாட்டின் சொல்ல முடியும். 5 வயது குழந்தை வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த போது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு விட்டது. அவரை மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார்கள். அங்கே இருந்த மருத்துவர் சென்றார். ஒரு பசையை வச்சு ஒட்டிட்டாரு, ஒரு பசையை வச்சு ஒட்டிட்டாரு. அந்த பசையோட பேரு குயிக்பீஸ். அறிவிக்கை யாராவது செய்யுமா? பசை ஒட்டும்போது உண்மைதான், ஆனா எங்க பயன்படுத்துறது உண்மை தெரியும். குயிக்பீஸை பொறுத்த வச்சு அந்த காயம் என்ன ஆகும்? மற்றொரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று 3 மணி நேரம் அந்த பசை மட்டும் எடுத்துட்டாங்க. அந்த சிறு குழந்தைகளுடைய உணவு இருக்காங்க. இவெல்லாம் படிச்சவனா, கற்றதை நிற்கிறவனா? அதைத்தான் மனிதன் திருப்பி சொல்கின்றான். ஒரு குழந்தைகளுக்கு கொண்டே கொடுக்கிறீர்கள். கற்க கசடர கற்பதை கற்றவை நிற்க அதற்காக நீங்கள் வார்த்தையை மாற்றி போட்ட ஆலோசனை அதற்கான பொருள் ஒருபோதும் மாறுபடாது. ஏனென்றால் கல்வி ஒன்றுதான் அழியான் செல்வம் என்பது வள்ளுவருக்கு தெரியும். பாரதி அழகாக சொன்னார், கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமியை நான் எங்களும் கண்டறிந்தது. ஏன் முதல்ல கம்பனை சொன்னான், அடுத்ததாக வள்ளுவனை சொல்லியிருக்கான், அடுத்ததாக இளங்கோவை சொன்னான். வள்ளுவன் சொல்லியிருக்கிறார், வள்ளுவனை பெற்றதாலும் புகழ் வையணும். சரிங்களா? வள்ளுவன் அவ்வளவு அழகான சொல்லியிருக்கான். ஏன் கம்பனை சொன்னார் போது நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு அற்புதமான வார்த்தையை நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். மிக மிக அற்புதமான வார்த்தை. கம்பன் ஒரு தட்டு, இறந்த ஒரு தட்டு, நடுவில் இருக்கிற தராசு குறிவுள், அதுதான் வள்ளுவன். எதுவே காணாது, எது சரி எது தவறு என்பதை வள்ளுவன் சுட்டிக்காட்டுவார். நீங்கள் கம்பனை எடுத்தாலும் சரி, இளங்கோவை எடுத்தாலும் சரி, அதற்கு நடுவலாக இருக்கின்ற ஒரே ஒரு வள்ளுவன். ஏன் அதை சொல்றேன்னா, வள்ளுவனுக்கு பின்னால் எத்தனை நூல்கள் வந்ததோ, நாளையார் ஆகட்டும் அல்லது பகவத்கீதை நூல்களாகட்டும், வள்ளுவனுடைய சாராம்சம் இல்லாமல் எந்த ஒரு அணக்கருத்தும் இல்லாமல் ஒரு பாடல் கிடையாது. நீங்கள் எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வியை பற்றியா அல்லது சமூகத்தை பற்றியா அல்லது இன்னும் உச்சத்திற்கு சென்று தனிமனித ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வேண்டுமா? அத்தனையும் வள்ளுவனின் ஊரில் கிடைக்கிற எடுத்து அகமார்ந்த கருத்துக்களை எடுத்து நான் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னான் கற்க அப்படின்ற ஒரே வார்த்தையை வச்சிருக்கான். அங்கே மணி என்ன மணி எழுத்தென்ற இவரெங்கும் கண்ணென்ற வாடு உயர்த்து முன்னுக்கு கொண்டு கொண்டாவது கூட அடுத்த குரல் சேர்த்த பிரச்சனை வடிவமைச்சு அதை ஏன் என்ன முதல் வச்சா நினைப்பதான் முதல் வச்சிருக்கணும். ஒருவேளை எதிரி மொழிக்கு வச்சிருக்கோமா? என்னென்ற ஏன் எடுக்கின்ற இவருக்கு கண் என்ற அதுக்கு அவசியமா? இல்ல, நான் சொல்ல வார்த்தை குழந்தை சாமி என்ற அறிஞர் சொல்கிறார். அன்றைக்கு நம்மிடம் இருந்த செல்வம் மாடுதான். ஒருத்தர் படிக்கிறத படிக்கலையோ, ஆனா நாங்க இருந்த ஆட்டுக்குட்டி எத்தனை, மாடு எத்தனை, மாட்டு கண்ணு எத்தனை எண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன என்பது மனிதனுடைய அதாவது தமிழர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. அதனால்தான் இது என்ன முக்கியம் அப்படின்னு என்னென்ற ஏழை எழுக்கின்ற ஏழை எழுக்கின்ற என்னென்ற எழுக்கமா நல்லா பரவாயில்ல, ஏழை எழுக்கின்ற ஏழை எழுக்கின்ற வள்ளுவர் சொன்னார் என்றால் மக்களின் நாடி நலத்தை பிடிக்க பார்த்து மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதனால்தான் கல்வி என்ற அதிகாரத்தில் கற்க என்பதை மட்டுமல்லாமல் என்னென்றும் ஏழை எழுக்கின்ற இவருக்கும் கண் என்ற வாழ முயற்சி என்று சொன்னால் பல்வேறு அறிஞர் பணியாளர்கள் உரையாகட்டும் மனப்புறவு உரையாகட்டும் எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கற்க கசட என்பதற்கு எத்தனையோ மேற்கொள்ள இருந்தாலும் என்னென்ற ஏழை எழுக்கின்றதற்கு வாசை குழந்தை சாமி அவர்கள் சொன்னது மிகவும் குறிப்பாக
ஏன்னா காமத்தை பாடல ஒரு பாடலுக்கு பாடல் வழியம் மனது போச்சு. ஒரு பொண்டாட்டிய ஒரு மனைவியை விட்டு ஒரு கணவன் போயிட்டான். ஒரு மனைவியை விட்டு கணவன் பிரிஞ்சு போயிட்டான். அந்த கணவன் வர்றதுக்காக மனைவி செவத்துல கோடு போட்டுட்டே இருந்தான். கோடு போட்டு விரல் தேடி போச்சு. இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. செவத்துல கோடு போட்டு விரல் தேடி போச்சு. வள்ளுவர் போயிருந்தேன். இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுவோம், எடுக்க சொல்லுவோம். கல்வி ஒன்றுதான் இந்த உரை அச்சாணி. அதனால்தான் கல்வியை கற்க என்று வள்ளுவன் ஆணித்தனமாக சொல்லி முடித்தான் என்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். அவர்கள் எத்தனை பேர் ஆசிரியர்களை நினைக்கிறார்கள் என்று பார்க்கிற போதுதான் சோமநாதனை போன்ற முத்துக்கள் தான் கற்பித்த ஆசிரியர்களை என்றும் தரவாக இருக்கிறார்கள். இந்த மன்றத்திலே இருந்தவரை நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஒரு ஐயப்பாடு எனக்கு இருந்தது. என்னிடத்திலும் பலர் கேட்டார்கள். அந்த ஐயப்பாட்டிற்கு சோமநாதன் அவர்கள் வெகு அழகாக பதிலளித்தார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அறிந்த புலவர்கள் கம்பரை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் எங்கள் மொழி கண்டதில்லை என்று பாடியிருக்கிறார். பாரதியார் சொன்னார், முதலாவதாக ஏன் வள்ளுவனை வைக்கவில்லை, கம்பரை வைத்திருக்கிறாரே, அப்படி என்றால் வள்ளுவர் கம்பருக்கு கீழானவரா என்ற ஐயப்பாடுகள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனால் யாருக்கும் அந்த ஐயத்தை வெளிப்படுத்திக் கொள்கிற தமிழருக்கு மரபு ஒன்றை நாம் சொல்வது என்பதை யோசித்து சொல்ல வேண்டும். அவங்கள அதை கேட்டால் பல பிரச்சனைகள் என்பதற்காக நாம் வெளிப்பாடு செய்யாமல் இருந்திருக்கிறோம். அந்த கருத்திற்கு அவர் மிக அழகாக சொன்னார். ஒரு தராசி போல் இரண்டு தட்டுகள், நடுவிலே முள். அந்த முள்தான் நீதியை, நேர்மையை, நியாயத்தை உறுதி செய்கிறது. அந்த இடத்தில் வள்ளுவர் இருக்கிறார். ஆகவே அவர் துலாக்கோளில் முள்ளுகள் நடுவில் இருக்கிறார் என்ற ஒரு அற்புதமான ஒரு உண்மையை இந்த மன்றத்திலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் எனக்கு மாணவர் இருக்கிறார். நான் அவருக்கு ஆசிரியராக இருந்ததற்கு பெருமைப்படுகிறேன். அவர் சென்றூர் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் அவருக்கு உத்தராக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நான் இன்று அவருக்கு நன்றி கூறுவது கடமைப்பட்ட காரணத்தினால் என்னை அழைக்காவிட்டாலும் அந்த என்னுடைய உடற்பாடு என்னை உந்தியது. நான் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.